ஹலோ மக்களே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஆர்பிஏ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் ரொம்ப ஈஸியானது. பேசிக்ஸ் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், திருப்பி படிக்கவே தேவையில்லை, அப்படியே மண்டையில் ஏற்றிக்கோங்க. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ இன்டு சப்ஜெக்ட். ஒய் ஆர்பிஏ? ஃபர்ஸ்ட் எதற்காக இந்த கேள்வி கேட்டீங்க? இந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக் படிக்கும் போதுனாலும் ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இதுக்கு பேர் சாக்ரட்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதையுமே மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு கேள்வியா கேட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ஈஸியா அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஒய் ஆர்பிஏ? ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எதற்கு நமக்கு தேவை? ஆர்டிகல் 81 அண்ட் 170 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்லிமெண்ட்லையும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பார்லிமெண்ட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லையும் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 0 to 500 இருக்கணும். விச் மீன்ஸ் 500 ஸ்டேட்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும், சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும். இங்க வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்றால் 520 அந்த ரேஞ்சில் வந்து லோக்சபாவுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரியா? ஓகே. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்றால், ஆக்சுவலா மேக்ஸிமம் இவ்வளவு நாங்க லிமிட் சொல்லிட்டோம். ஆக்சுவல் நம்பர் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறலாம். ஏன்னா டீலிமிட்டேஷன் வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். ஸோ சீட்ஸ் மாறலாம். இது வந்து பார்லிமெண்ட் கீழே நாங்க விட்டுறோம். அவங்க வந்து லா மூலமா தேவைப்படுறப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் கேப் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இதனாலதான் பார்லிமெண்ட் வந்து இப்படி லா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மூலமா தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு சொல்லி பார்லிமெண்ட் கொண்டு வர்றாங்க. தேவைக்கேற்ப அதை அந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணிட்டு சீட்ஸை வந்து குறைச்சிட்டும் இன்க்ரீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 தான் ஃபர்ஸ்ட் வருது. 1951 ரெண்டாவதா வருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றால், சீட் அலோகேஷன் லோக்சபால அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல ரெண்டுலையுமே டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலமா இருக்கணும். லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் டைரக்ட் எலெக்ஷன் மூலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களா தேர்ந்தெடுப்பாங்க, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த லா தான் சொல்லுது. ஓகே. அதற்கப்புறம் ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன? 18 வயசா, இல்ல எவ்வளவு வயசு? அது வயசுங்கிறத விட என்னென்ன அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன், எந்தெந்த ராஜ்யசபால ஓட் பண்றது யார் யாரு, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா படிப்போம். யார் யாரு எப்படி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ங்கிறது இதுல தான் சொல்றாங்க. அதற்கப்புறம் டீலிமிட்டேஷன், அதை பத்தி இந்த இதுல தான் பேசுறாங்க. 1950ல இந்தியன் பிரசிடென்ட் தான் ஆல்டர் பண்ணுவார் கான்ஸ்டிடியூன்சில. எப்படி கான்ஸ்டிடியூன்சி தொகுதியெல்லாம் ஆல்டர் பண்ணது அவரு. எப்படி அப்படின்றால் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் டீலிமிட்டேஷன் இருந்து இன்புட்ஸ் வாங்கிட்டு, அதற்கப்புறம் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பரேஷன், ஓட்டர் ஜாப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் ஓட்டு போடுறாங்க எந்தெந்த தொகுதியில அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது ப்ரிப்பேர் பண்றது, அது ரிகார்டிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் 1950ல சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து சிம்பிளா இந்த 1950 உடைய ஸ்கெடியூல்ஸ் எப்படி என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வைக்கிறது அப்படின்றால், சிம்பிளி இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் எலெக்ஷன்ஸ். இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்றால் சீட் அலோகேஷனு, ஓட்டருடைய குவாலிஃபிகேஷனு, எலக்டோரல் ரோல் ப்ரிப்பரேஷன், கெட்டிங் ரெடி ஃபார் எலெக்ஷன்ஸ். சரிங்களா? எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். டீலிமிட்டேஷன், தொகுதி பங்கீடு, எவ்வளவு தொகுதி, என்னென்ன யார் யார் இருப்பா அப்படிங்கிறது எல்லாமே இதுலதான் இருக்கும். ஸோ நீங்க சிம்பிளான ஒரு தம் ரூல் என்ன அப்படின்றால், 1950 ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் சோ இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி. சோ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா 50 சோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் எலெக்ஷன்ஸ், அவ்வளவுதான். சரி, இன்னொன்னு, எதுல எல்லாம் எலெக்ஷன் ரிகார்டிங் மேட்டர்ஸ் பேசுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு சீட்ஸ்னு சொல்லுது. செகண்ட் ஸ்கெடியூல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லுது. தேர்ட் ஸ்கெடியூல்ல என்ன சொல்றாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எவ்வளவு சீட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஸ்கெடியூல் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃபார் த பர்பசஸ் ஆஃப் எலெக்ஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். கான்ஸ்டியூஷன்ல இல்ல, ஆர்பிஐ 1950யோட ஸ்கெடியூல்ஸ். ஆர்பிஐல இவ்வளவு ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. இதுல பூரா என்னென்ன சீட்ஸ் யார் யாருக்கு. ஃபர்ஸ்ட்ல லோக்சபாக்கு சொல்றாங்க, அடுத்து எஸ்எல்ஏக்கு சொல்றாங்க, அடுத்தது எஸ்எல்சிக்கு சொல்றாங்க, அடுத்து வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ் யார் யாரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் எலெக்ஷன். இந்தியாவில் வந்து எலெக்ஷனுக்கான ஸ்டேஜ் செட் பண்ணப்பட்டு இருக்கு. எப்படின்னா 1950 ஆர்பிஐ மூலமா. அவ்வளவுதான். 1950 ஸ்பீக்ஸ் சிம்பிளி அபவுட் த எலெக்ஷன் மெஷினரி ரெடி பண்றது, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அப்புறம் பீப்புளை ரெடி பண்றது, ஓட்டர் யார் 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 ஓட்டர்ஸ் குவாலிஃபிகேஷன், சீட் அலோகேஷன் எப்படி அப்படிங்கிறது தான் சொல்லுது. சிம்பிளா இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வருது 1951. இப்போ 1950லேயே நம்ம வந்து எலெக்ஷன் மிஷினரி, பீப்புளை தயார்படுத்துறது, ஓட்டர்ஸை தயார்படுத்துறது, அதான் பீப்புள். அப்புறம் வந்து சீட் அலோகேஷன் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ன்ற ஒரு
பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஸ்டேஜை செட் பண்ணிட்டோம். இப்போ எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறது தான் பாக்கி. எலெக்ஷன் எப்படி நடத்துவாங்க? ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஆஃப் ஜெனரல் எலெக்ஷன் அங்க ஆரம்பிப்பாங்க. இந்த தேதிங்க 1ஆம் தேதி 1வது மாசம் 1950 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இந்த தேதியிலிருந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல தான் வரும். திஸ் ஆக்ட் மேக்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு விஷயங்களை பூரா இதுதான் சொல்லுது. ஓகேங்களா? சிம்பிளா இதெல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்ல. நோட்டிபிகேஷன் ஆஃப் எலெக்ஷன்ல இருந்து கடைசி வரையும் என்ன அப்படின்றால் எலெக்ஷன் பெட்டிஷன். நீங்க எலெக்ஷன் நோட்டிஃபை பண்றாங்க, போட்டிடுறாங்க, எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க, போட்டிடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நான் தோத்தது வந்து எனக்கு ஏமாத்திருக்காரு, இது என்ன எதிர்த்துன்னு சொல்லி எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு போகும் எலெக்ஷன் பெட்டிஷனு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஆமாங்க, உங்களை வந்து ஏமாத்திதான் இவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே 1951ல தான் வரும். ஒவ்வொன்னே உட்காந்து மனப்பாடம் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் வரை எல்லாமே 1951ல தான் வரும். எது எதுன்னு பாருங்களேன். கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், ஆமா, ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அபவுட் த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் நடக்கும்போது நான் தான் சொன்னேன், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும்போது நடக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி, அதோட டீடைல்ஸ். குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் போத் ஹவுசஸ். எம்பி எம்எல்ஏக்கான குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இஸ் டெல்ட் இன் 1950. எம்பி எம்எல்ஏக்கான குவாலிஃபிகேஷன் அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன். கரப்ட் ப்ராக்டிஸ்னா என்ன, எலெக்ஷன் அஃபென்சஸ்னா என்ன, எலெக்ஷன் குற்றங்கள்னா என்ன, அதுக்கப்புறம் டிஸ்பியூட்ஸ் ரைசிங் அவுட் ஆஃப் த கனெக்ஷன் வித் சச் எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ். இதெல்லாம் ஆர்பிஐ 1951 சிம்பிளா என்ன சொல்லுது அப்படின்றால், ஸ்டார்டிங் இங்கிருந்து வாங்க. ஆக்சுவல் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி, பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், போல் அப்படின்னா ஓட்டு எலெக்ஷன் நடக்கிறது. அதற்கப்புறம் எலெக்ஷன் அஃபென்சஸ், எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்பியூட்ஸ் நடந்துச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்றால் அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் நடத்துவாங்களே, அது பை எலெக்ஷன். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எல்லாமே 1951ல தான். சரி, இப்போ குவாலிஃபிகேஷன் என்னென்ன லோக்சபாவுடைய மெம்பருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஏ 1951 என்ன சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் சில விஷயம் சொல்லணும், சிட்டிசனா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆர்பிஏ என்ன சொல்லுது அப்படின்றால், ஒண்ணு, நீங்க வந்து ஒரு எலெக்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஓட்டு போடக்கூடிய தகுதி இருக்கணும், அது ஒண்ணு. அதற்கப்புறம் நீங்க வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சில நிக்கிறீங்க அப்படின்றால் அந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன் அந்த பர்சனுக்கான தகுதி, ஒரு எஸ்டி அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றால் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கணும். இப்போ வந்து விமன் ரிசர்வேஷனும் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் 5 வருஷத்துல கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் விமன் கான்ஸ்டிடியூன்சில நீங்க வந்து விமனா இருக்கணும். ஓகே. அதற்கப்புறம் வேற என்ன அப்படின்றால், இது வந்து லோக்சபாக்கு நம்ம மேல பார்த்தது. அடுத்து வந்து ராஜ்யசபாக்கு நீங்க வந்து எலெக்டரா இருக்கணும். இந்தியால ஏதோ ஒரு தொகுதியில ஓட்டு போடுறதுக்கான தகுதி வச்சிருக்கணும் நீங்க. சிம்பிள். இதுல வந்து ரிசர்வேஷன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ராஜ்யசபால. அதனால வந்து ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த ரிசர்வ் சீட்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அங்க யூஸ் பண்ற ஓட்டிங் வந்து என்ன ஓட்டிங் அப்படின்றால் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வியா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ மைனாரிட்டிஸ்க்கான ஓட்ஸுமே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஜெயிக்கிறவருக்கு வந்துடும். ஸோ இங்க ரிசர்வேஷனுக்கான தேவையே கிடையாது. டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்க வந்து ஒருவேளை நீங்க எலெக்ஷன் குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க, எலெக்ஷன் ரூல்ஸை மதிக்காம இருக்கீங்க அப்படின்ற எலெக்ஷன் கமிஷன் ஃபீல் பண்ணுச்சு அப்படின்றால் ஆர்பிஐ 1951 கீழே உங்களை வந்து டியூ ப்ராசஸ் மூலமா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க கோர்ட் அப்படின்றால் நீங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எம்எல்ஏ பதவி காலியாகி போயிடும். 1951 ஆர்பிஐ சொல்லுது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துல நீங்க வந்து எலெக்ஷன்ல எவ்வளவு வந்து செலவு பண்ணீங்க அதை வந்து தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஒரு டைம் கொடுத்துருக்கும். யூஸ்வலா 6 மாசம் இருக்கும். அதை நீங்க வந்து பண்ண தவறுனீங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த காரணம் சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல ஏதாச்சும் நீங்க வந்து ஆஸ் அன் எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் சிம்பிளா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ்ல எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து கரப்ஷன் இல்லைன்னா டிஸ்லாயல்ட்டி டுவர்ட்ஸ் த ஸ்டேட், நம்மளுடைய நாட்டுக்கோ இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டுக்கோ நீங்க வந்து
விசுவாசமா இல்லைன்னு சொல்லி ஒரு அந்த காரணத்துக்காக உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வேலையில இருந்து, இல்லைன்னா கரப்ஷனுக்காக நீங்க அரெஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றால் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அடுத்தது நீங்க வந்து எம்எல்ஏ ஆயிடுறீங்க, அங்க போய் சதி, இந்த அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்டான்சியலா ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க இந்த ரோல்ல. ஏன்னா இப்படி இதை பண்ணீங்கனாலே நீ வந்து யூ ஆர் அன்ஃபிட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ் ரெப்ரசென்டிங் நியர்லி லேக்ஸ் ஆஃப் பீப்புள். அதனால வந்து இது பண்ணிடுவாங்க. அப்ப எலெக்ஷன் அஃபென்ஸ்னா என்ன அப்படின்றால், நீங்க வந்து லஞ்சம் வாங்குறீங்க, சரிங்களா? லஞ்சம் வாங்குறீங்க, இல்லைன்னா லஞ்சம் கொடுக்குறீங்க. யாருக்கு அப்படின்னா, காசு கொடுக்குறீங்க ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி, அப்படின்றால் அது வந்து எலெக்ஷன் அஃபென்ஸ். அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றால், கரப்ட் ப்ராக்டிசஸ்ல உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க, சரிங்களா? இல்லைன்னா வேற ஏதாச்சும் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ம், நீங்க வந்து என் சாதி எனக்காக ஓட்டு போடுங்க, என்னோட மதம் எனக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து, இல்லைன்னா அவர் வந்து இன்னொரு நம்ம மதம் கிடையாது அவர் போட்டு போடாதீங்க, அவர் நம்ம ஜாதி கிடையாது அவர் போட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்கன்னா உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ரெண்டு குரூப்புக்கு நடுவில் நீங்க வந்து சண்டை மூட்டி விடுறீங்க, மத ரீதியா ஜாதி ரீதியா, ஓகேங்களா, இன ரீதியா, அப்புறம் வந்து மொழி ரீதியா சண்டையை மூட்டி விடுறீங்க அப்படின்னா உங்களை வந்து 1951 ஆர்பிஐ கீழே உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்பதான் அப்புறம் வந்து பூத் கேப்சரிங், நீங்க வந்து எலெக்ஷன் ப்ராசஸை வந்து நடத்த விடாம ஏதாச்சும் பண்றீங்க, போய் அந்த இது பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க, இவிஎம் மிஷின் ஏதாச்சும் பூத் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஏதாச்சும் பண்றீங்க அப்படின்றால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றால் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அண்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அதை வந்து கரெக்டா இது பண்ணிட்டு இருக்கணும், சரிங்களா? அதை வந்து கடைபிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து சில பனிஷிவ் மெஷர்ஸ் வந்து உங்க மேல எடுப்பாங்க. வேற என்ன ப்ரொவிஷன்ஸ்னா, நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்றால் ரெகக்னிஷன் வந்து ஸ்டேட் பார்ட்டி நேஷனல் பார்ட்டியா வாங்கலாம். 1951 கீழே தான் அதுவும். அடுத்தது சேஞ்ச் இன் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்க பார்ட்டியோட பேரை வந்து மாத்துறீங்க அப்படின்றால் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க வந்து கொடுக்கணும், அஃபிடவிட் மாதிரி கொடுக்கணும். ஓகே. அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னைஸ் பண்ண முடியாது உங்க பார்ட்டி. ஓகே. அடுத்தது செக்ஷன் 126 ஆஃப் ஆர்பி என்ன சொல்லுது அப்படின்றால், 48 மணி நேரங்களுக்கு முன்னாடி, எப்போ எலெக்ஷன் வந்து இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு முடியுது அப்படின்றால் 48 மணி நேரம், இந்த 7 மணிலிருந்து நேற்று 7 மணி, முந்தா நேற்று, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு எலெக்ஷன் முடியுதுன்னா முந்தா நேற்று 7 மணியோட நீங்க வந்து பிரச்சாரத்தை நிறுத்திடணும். ஏன் அப்படின்றால் அந்த டைம்ல ஓட்டு போடுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும், யாருக்கு போட்டு போடலாம்னு சொல்லி அவங்க யோசிக்கணும். கடைசி வரை நீங்க வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா வந்து பிரிண்ட் மீடியாக்கும் நியூஸ் போர்ட்டலுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் இது பொருந்தாது. பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் காலையில கூட சோசியல் மீடியால விளம்பரம் வரும், இப்போ வந்து பொருந்தாது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல ஆர்டிகல் ஆர்பிஐ 1951 வரும்போது இதெல்லாம் பெருசா வந்து புழக்கத்துல இல்ல. அது இல்லாம பிரிண்ட் மீடியால கொடுக்கறதுனால நீங்க வந்து அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆக முடியும். நேர்ல போய் யாருமே உங்களை ஓட்டர் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அந்த கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸிட் போல், எலெக்ஷன் நடந்தே முடியல, நடந்து முடியறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அன்னைக்கு காலையில போயிட்டு எக்ஸிட் போல்ல இந்த கட்சி தான் ஜெயிச்சது, இல்லைன்னா ஃபேஸ் பை ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கும். தமிழ்நாட்டிலே 3 ஃபேஸா எலெக்ஷன் நடக்கும். நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஒரு நாள், சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாள், ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாள், வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஒரு நாள். ஃபர்ஸ்ட் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த 3 ஓட்டிங் பேட்டர்னை நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணல என்றால் அது வந்து கிரைம், சரிங்களா? அதான் இந்த ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. பப்ளிஷிங் எக்ஸிட் போல்ஸ் ஆர் கிரைம். அண்ட் போஸ்டல் பேலட் சிஸ்டம்க்கு நம்ம மாத்தின இது பண்ணோம் இல்லையா, என்ஆர்ஐஸ் எல்லாம் போஸ்டல் பேலட் மூலமா தபால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் உள்ள கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் நோட்டா அப்படிங்கிற ஒரு பட்டனை கொண்டு வந்தோம். இது எல்லாமே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா கைஸ்? ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 1950 விசஸ் 51, அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் இன் 1951 இதை பத்தி வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அப்புறம் வந்து ஸ்பாட்டிஃபைல நம்ம எல்லாத்தையுமே பாலிட்டி எல்லா ஜிஎஸ் கண்டென்ட் எல்லாமே ஸ்பாட்டிஃபைல நம்மளுடைய பாட்காஸ்ட் வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்பாட்டிஃபை, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், இந்த ஏரியாஸ்லாம் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டாக வந்துட்டு இருக்கும். அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ அஸ் ஆன் எவ்ரி பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ கைஸ். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். We'll see you in another video. Good day.